ധർമ്മ പ്രമാണം. വ്യൂവേഴ്ஸுக்கு ஒருக்கா கூட ஸ்வாகதம். வாத்தியார் சில இடத்துல பிள்ளை வருது, அந்த ஆற்றுல பிரம்மச்சாரி குட்டிகள் இருக்காள், அவளை கொண்டு வழக்கேற்ற சொல்லலாமா? சார், இப்போ நீங்கள் சொன்னதில் ഒരാത്തിലെ മരണ ആശോചം ഇല്ലാട്ട ജനന ആശോചം ബാലായ്മ വന്നിருக்கு இல்லை ஒரு ஆள் அவள் ஞாதிகளோ ஆறாள் செத்து போயிருக்கா, அந்த பெலி இருக்கு ஆற்றுல. சில ஆற்றுல பிரம்மச்சாரி குழந்தைகள் இருக்கும். പൊതുവെ ബ്രഹ്മചാരികൾക്ക് ഒരു ആശോചവും ബാധിക്കാതെന്ന് ഒരു പ്രമാണം ഇരിക്കും. പക്ഷേ പ്രത്യേകം ശ്രദ്ധിക്കേണ്ടത്, പെലയോടുകൂടി அப்பா அம்மா இருக்கா, அந்த ஆற்றுல ஒரு குழந்தை பிரம்மச்சாரி இருக்காൻ, അവനക്ക് പെലി ഡയറക്റ്റാக ബാധിക്കാത്ത കൂടി സമ്പർക്ക ആശോചം ചൊല്ലുക. സമ്പർക്ക ആശോചം ചൊല്ലിക്കഴിഞ്ഞാൽ സമ്പർക്കത്താലവര ആശോചം. ഇപ്പോൾ ഒന്നുമില്ലേ, കിട്ടക്ക ഒരാത്തിലെ ആരാ ചത്തുപോയിരിക്കാം, നമ്മൾ ബന്ധുക്കളൊന്നുമല്ല, നമുക്ക് പെലയൊന്നുമില്ലേ, നമ്മൾ പോയി പാക്കറോ, പാത്ത് കഴിഞ്ഞാൽ വന്ന ഉടനെ കുളിക്കറോ. എന്തൊക്കെ സമ്പർക്ക ആശോചം, സമ്പർക്കത്താൽ அந்த ആശോചം നമ്മളെ ബാധിച്ചിരിക്കും, அதுக்கு വേണ്ടി സ്നാനം பண்ணுறோம். அதேமாதிரி പെലയുള്ള ഒരു ആற்றுல அவ அப்பா அம்மை சமைச்சு போடுற കാര്യങ്ങൾ, அதேமாதிரி அந்த வஸ்திரங்கள் உடுத்திக்கிறான், பிரம்மச்சாரியாக இருந்தால் கூடி அவனுக்கு சம்பர்க்கத்தால் உள்ள ஆசோചം അത്രയും നാളും ബാധിക്കും എന്നർത്ഥം. അപ്പോൾ அந்த സമയത്തിന് സ്വാമി വിളക്കോ அந்த மாதிரி ഒന്നും കൊളുത്തപ്പാങ്കിലേ. അപ്പോൾ അതൊക്കെ അതോടെ ആചാരം മാത്രവുമല്ല, ഇവൻ സെപ്പറേറ്റാ, இந்த பிரம்மச்சாரி செப்பரேட்டாக இருக்கான் ஒரு இடத்துல. இவ அப்பா அம்மைக்கு പെട്ടെന്ന് പെല தெரிஞ்சுது, அங்கே பிரம்மச்சாரி வரலை, இவ ஆற்றுக்கு வரலை, வேறையாக்க இருக்கான். இல்லை எங்கேயா ஹாஸ்டல்லையோ எங்கேயா படிக்க விட்டுருக்கான்னு வச்சுக்கோ, அங்கே பிரம்மச்சாரி படிச்சுட்டு இருக்கான், நித்தியவும் விளக்கேற்றின்னு இருக்கான், சந்தியாவந்தனம் பண்ணுறேன், அப்படி இல்லை ஆச்சாரமாக இருக்கான்னா அப்போ அவனை பெலை சம்பர்க்காசோചം பாதிக்காது. இந்த பெலையுள்ள ஆற்றுல வந்தால் மாத்திரம்தான் அவனை சம்பர்க்காசோചം பாதிக்கும். அதுதான் அதோட சாஸ்திரവും விதியும்.